السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபையால் இன்றுடன் 8 தராவி தொழுகை நிறைவேற்றியிருக்கின்றோம். 7 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீதம் உண்டான அனைத்து தராவி தொழுகையும் தொழுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. மீதம் உண்டான அனைத்து நோன்புகளையும் முழுமையான முறையில் நோற்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிகமான முறையில் அருள்மறையாம் திருக்குரானை ஓதுவதை கேட்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் நம்மால் இயன்றளவு இல்லாதவர்களுக்கு இயங்கி வாழக்கூடிய, அவர்களுக்கு உண்டான சதக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஜக்காத்துகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சூரத்து தௌபா, சூரத்து யூனுஸ் ஆகிய 2 சூறாக்கள் 2 அத்தியாயங்கள் ஓதி இருக்கிறோம். நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்றோம். அதுல அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி, நாம் சொன்னவற்றைகளை என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் சொன்னவைகளை கண்ணியப்படுத்த வேண்டியது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்குது. எப்படி அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை கண்ணியப்படுத்த நம்ம மீது கடமை, ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்த நம்ம மீது கடமை, அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குரானை கண்ணியப்படுத்த நம்ம மீது கடமை. இது போன்ற அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய ரசூலோடு எதுவெல்லாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த கண்ணியமான பொருட்கள் மீது, கண்ணியமானவைகள் மீது நாம் கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையாகப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுவான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு இறைநேசர், ஒரு நபி இருந்தாங்க. அந்த நபிய யூதர்கள் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்களா? அல்லாஹ்வுக்கு சொத்து சுகங்கள் இருக்குதா? எல்லாத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மனைவி மக்களோ குழந்தை சேர்ப்பவங்களோ எதுவுமே இல்லை. அல்லாஹ் தேவையற்றவன், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அல்லாஹ் ஒருவன் தான் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிப்பவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ன மாதிரி சொன்னாங்க மக்கள் எல்லாம்? வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. வகாலத்தின் நஸாரா, நஸ்ரானி என்ன சொன்னாங்க? மசீஹு இப்னுல்லாஹ், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரர், அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. இது அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட மக்கள் நம்ம அழகா படைச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நம்மள அல்லாஹ் என்று, கடவுள் என்று நம்பாம நாம் படைத்த படைப்பை போய் அல்லாஹ் என்று நம்புறாங்களே, என்ன இப்படிப்பட்ட மூடர் மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான். இப்ப ஏன் அந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இப்படி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு கியாமத் நாள்ல எல்லாத்தையும் ஹயாத்தாக்குவன்னு சொல்றல்ல, அது எப்படி ரப்பே அப்படின்னு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, யா அல்லாஹ், நீ எப்படி ஹயாத்தை மீண்டும் கொடுப்பன்னு கேட்கும் பொழுது, நீங்க ஒரு 4 விதமான பறவையை பிடிச்சு அருங்க, அதை ஒவ்வொன்றையும் கலந்து வைங்க, திரும்பி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க, எல்லாம் எழுந்து வரும்னு சொன்னாங்கல்ல. அதே போல உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தை கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா நீ இருக்கிற, எப்படி உன்னால இது செய்ய முடியுது என்று கேட்கும் பொழுது, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின் வந்த ஒரு நபி, ஒரு இறைநேசர். அப்படிப்பட்ட இறைநேசரை எப்படிப்பட்ட அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருந்தான்னு சொன்னா, அபார ஹிப்ஸு ஞானத்தை, மன சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எந்த ஒரு விஷயமாக படிச்சாலும் சரி, ஓதுனாலும் சரி, அதை அப்படியே மனன செஞ்சுக்கிறோம். அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த அளவுக்கு தௌராத் வேதத்தை எப்படி நம்ம முழு குர்ஆன் மனன செஞ்சிருக்கிறோமோ, அதே போல அட்டை டு அட்டை ஃபுல்லா தௌராத் மனன செஞ்சிருந்தாங்க. அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட தரல, தௌராத் வேதத்தை மனன செஞ்சது ரொம்ப சொற்பமானவர்கள். எண்ணி முடிச்சிடலாம், 1 2 3 அப்படிங்கிறவன் எண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப குறைவான நபர்கள். ஆனால் அப்படிப்பட்ட தௌராத் முழுமையான முறையில் மனனம் செஞ்சவங்க ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்போ உஸைர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோவேரி கழுதை, தன்னுடைய தான் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த கழுதையை அழைச்சி கையில புடிச்சுட்டு வர்றாங்க. இன்னொரு கையில
பூஜா இருக்குது, தண்ணி செக்கு இருக்குது, பக்கத்துல ஒரு பூஜால என்ன செய்யறாங்க, சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. இப்படியே கொண்டு வரும்போது அப்படியே நடந்து வர்றாங்க, அப்படியே ஒரு மயக்கம் வருது, கீழே விழுகுறாங்க, தூங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு தூங்கினாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், 100 வருஷம் தூங்கிட்டாங்க. எத்தனை வருஷம் தூங்கிட்டாங்க? 100 வருஷம் தூங்கிட்டாங்க. அங்கேருந்து அல்லாஹ் ஒரு வானத்துல இருந்து ஒரு மலக்கு அனுப்பி வைக்கிறான். எழுப்பி விட்டு அஜர்த்து எந்தீங்கன்னு எழுப்பி விடுறாங்க. வாங்க, யாரு நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க யாரு? நான் உசைரு. நீங்க எத்தனை நாளா படுத்து கிடக்குறீங்க? நான் ஒரு நாள் இல்ல 6 நாள் தான் படுத்து கிடப்பேன் அப்படின்னாங்க. எவ்வளவு நாள் சொன்னாங்க? நல்லா தூங்கணும் கூட அப்படிதான் சொல்லுவாங்க போல இருக்கு. நம்ம நல்லா தூங்கணும்னா இப்போதானே படுத்த மாதிரி இருக்கு, இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி கஹ்ஃபுவாசிகள், சூரத்துல கஹ்ஃப்ல வரக்கூடிய கஹ்ஃபுவாசிகள் எத்தனை வருஷம் தூங்கினாங்கன்னா 300 வருஷம் தூங்கினாங்க. ஆனா அவங்க இப்படி கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 300 வருஷம் தூங்கினாங்க. இவங்க 100 வருஷங்கள் தூங்கினாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் கேட்கிறாங்க, இல்லப்பா நீ 100 வருஷம் தூங்கின அப்படின்னு சொல்லும்போது, நான் 100 வருஷம் தூங்கிட்டு தான். இல்லவே இல்லை. அப்படியா? பக்கத்துல அந்த சாப்பாடு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. ஆனால் பக்கத்துல இருந்த அந்த கோவிலை கழுத இருக்குது, அதனுடைய தோல் சதையெல்லாம் இல்லாமல் போய் வெறும் கூடு மட்டும் அங்க இருக்குது. இப்ப ரெண்டையுமே அல்லாஹ் காட்டுறான். ஒண்ணு, நீங்கள் கொண்டு வந்த கோவிலை கழுத ஒன்றும் சதை இல்லாம என்ன செய்யுது, வெறும் கூடாக நிக்குது. ஆனா நீங்க வச்சிருந்த சாப்பாடு என்ன செய்யுது, அப்படியே இருக்குது. நீங்க எந்த ஒரு சேதாரம் இல்லாமல், எந்த ஒரு தூசி தும்பட்டை இல்லாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. இது அல்லாஹ்வுடைய வல்லமை. திருப்பி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. மீண்டும் அந்த கோவிலை கழுது ஹயாத்தாக என்று சொன்ன உடனே மீண்டும் அதனுடைய சதை துண்டெல்லாம் எங்க போயிருந்ததோ எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் முழு உருவத்துக்கு அந்த கோவிலை கழுத வந்துருச்சு. இது அல்லாஹ்வுடைய வல்லமை. இத பார்த்து என்ன செய்யறாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்துல ஊருக்குள்ள போறாங்க. எல்லாமே என்ன செஞ்சிருக்கு, புதுசா இருக்குது. இப்ப நம்மளே வெளிநாடு போயிட்டு அங்க பல வருஷம் இருந்துட்டு தன்னுடைய சொந்த தாய் நாட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா எல்லாமே ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். இல்லாத இடம்லாம் புதுசா வீடு கட்டி இருப்பாங்க. வீடு இருந்ததுலாம் இடிஞ்சு கிடக்கும். எல்லாமே புதுசு புதுசா மாறி இருக்கும். அது போல உசைர் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே மாறி கிடக்குது. அந்த நேரத்துல ஹஜ்ரத் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மண்ணை என்ன செஞ்ச, புகுத்ரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்ணை அவங்கள கைது செஞ்சிருந்தான். அவங்கள கைது செஞ்சு அடைச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்கள விடுதலை செஞ்சுட்டான். அப்ப விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஊர் மக்களை தேடி போறாங்க. எல்லாமே புதுசா இருக்கிறாங்க. சரி, யாராவது ஒரு வயசானவங்க இருப்பான்னு பார்த்தா தன்னுடைய கண்ணில் பட்டு ரொம்ப தேடி பிடிச்சி ஒரு வயசான பாட்டிமா பிடிச்சாங்க. அவங்கள போய் நான் தான் உசைர்னு சொன்னாங்க. என்னது நீ உசைரா? உசைர்னா எப்படி இருப்பாரு தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் தெரியுமா? அவர் தௌராத் வேதத்தை முழுசா மனப்பாடம் பண்ணவர். அது மட்டும் இல்ல, அவர் கையெழுதி துவா செஞ்சா அந்த துவா அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், மாறு செய்ய மாட்டான். அதை என்ன செய்ய மாட்டான், மறுக்க மாட்டான். அவங்களோட துவா செஞ்சா அப்படியே அல்லாஹ் கபூல் செய்வான். நீ வேணா, நான் பொட்ட கண்ணா இருக்கிறேன், அதாவது எனக்கு கண் பார்வை தெரியாம இருக்கிறேன், எனக்கு கண் பார்வை வர வேண்டும் என்று நீ துவா செய்ய. எனக்கு கண் பார்வை வந்துருச்சுன்னா நம்ம உசைர் ஏத்துக்கிறதுக்கு என்ன செய்யறேன், யோசிக்கிறேன் அந்த அம்மா சொன்னாங்க. கன்ஃபார்ம் அல்ல, நான் அவனை பார்த்து யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே ரப்பர் என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த பெண்மணியினுடைய கண் பார்வை மீண்டும் கொடுத்து விடு என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ் முர்தஹா பஸர், யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பார்வை மீண்டும் கூறி என்று கேட்ட உடனே அல்லாஹ் மீண்டும் அந்த பெண்மணியை பார்வை கொடுக்கிறான். தன்னுடைய 2 கண்ணை இன்னும் தொடச்சுக்கிட்டு நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி அந்த கண் என்னச்சு, அப்படியே பச்சை புள்ள கண்ணி எப்படி ஒரு சின்ன துரும்பு சின்ன இது கடந்தாலும் அந்த பிள்ளைக்கு கிடைச்சு தேடி பிடிச்சி எடுத்து வாயில வைக்குமோ அதே போல பளிச்சுன்னு என்ன ஆயிடுச்சு, தாயினுடைய கண் ஆயிடுச்சு. உடனே தன்னுடைய கண் பார்வையை பார்த்து என்ன செய்யறாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. நல்லா உத்து பார்த்துட்டு, ஆமாப்பா நீ தான் உசைர், எப்படிப்பா இருக்கிற, எங்க போயிருந்த, நடந்ததுன்னா சொன்ன உடனே இப்ப மக்களிடத்துல இது என்ன செய்யுது, ஒரு பிரபலியமாகுது. அப்ப அவங்க செய்யறாங்க, இல்ல நாங்க ஒத்துக்க முடியாது, உசைர் என்று சொல்லக்கூடியவங்க அந்த நபி, அந்த நல்லவர் என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல தன்மை கொண்டவர்கள், அதுவும் தௌராத் முழுமையான ஒரு மனன செஞ்சவங்க சொன்னவன. தௌராத் வேதம் என்பதை ஒரு அசல் பிரதி இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கேட்டதெல்லாம் தௌராத் வேதத்தை முழுமையானவர்கள் ஓதி காமிச்சாங்க. இது மக்களுக்கு மத்தியில எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா,
இப்ப நம்மளையே ஒருத்தர் தொழுகையாக இருக்கிறாரு, அவர் தொடர்ந்து தொழுகை வர்றாருன்னு சொன்னா அவர் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். இல்ல ஒரு வேலை பார்க்கிறாரு, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாருன்னா அவர் பத்தி மக்கள் புகழ்ந்து பேசுறாங்க, இல்ல கூட இருக்கிறவங்க புகழ்ந்து பேசுறாங்கன்னா அவனுக்கு ஒரு வேட்டு வைக்க போறாங்கன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு வேட்டு வைக்க போறாங்க, நல்ல நிலைமைக்கு உச்சத்துக்கு கொண்டு போனாங்கன்னா எப்படியாவது அவரை தள்ளி விடணும்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. நம்முடைய சிந்தனைகள் அதான், நம்முடைய தன்மை தானே. இவன் எப்படா மேல போகலாம், இவன் மேல போயிடவே கூடாது, எப்படியாவது கீழே தள்ளி விட்டு இவன் கீழே தான் கிடக்கணும் என்றுதான் நம்முடைய தன்மையெல்லாம் இருக்கும். அது போல மக்கள் எல்லாம் இவரு மெச்சி மெச்சி இவரை கொண்டாடி என்ன செஞ்சிட்டாங்க, கடைசியில இவர் சாதாரண ஆள் இல்லப்பா, அல்லாவுடைய புள்ளன்னு பேர் கொடுத்துட்டாங்க. இப்படிதான் அவங்களுக்கு இன்னும் பேர் வந்துச்சு, பாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்ற பெயரை சொல்லி மக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், படைச்ச ரப்பு நான் இருக்கிறேன், நான் என்னால் படைக்கப்பட்ட உஸைரை போய் என்ன செய்யறாங்க இந்த மக்கள் எல்லாம், முட்டாள் மக்கள் கடவுள்னு சொல்றாங்க, என்னுடைய புள்ளன்னு சொல்றாங்களே, நான் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவன், நான் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஸமது, தேவையற்றவன், தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், லம் எளிது வலம் யூலது, நான் இந்த குழந்தையும் பெறல, என்னால் இந்த குழந்தையும் பெறப்படும் இல்ல, வலம் யூலக்கும் வலம் யூலகும் லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், எனக்கு எந்த ஒரு ஈடு இணையும் கிடையாது, எனக்கு யாரும் சேர்த்து செய்யாதீங்கப்பா என்று ரப்பு என்ன செய்யறான், சூரத் இக்லாஸ்ல அழகான ஒரு நமக்கு தௌஹீதுடைய கலிமாவை சொல்லி தர்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வணக்கத்திற்குரிய ஒருவன் தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை முழுமையான முறையில் வணங்கி வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக இன்றைய வசனத்தில் ஓதப்பட்டது, குல்லை யுஸீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வலல்லாஹ் நமக்கு நிறைய சோதனை வருது, நம்ம கவலைப்படுவோம். ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது ஒரு பிரச்சனை, அவன் மூலியமா பிரச்சனை, இவன் மூலியமா பிரச்சனை, அவன் மூலியமா பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் மூலியமா பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை, எப்படியாவது நமக்கு தொல்லை கொடுப்பாங்க. அதனுடைய கஷ்டங்கள் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. நமக்கு தலைவலிக்கும், மனசு நிம்மதி இல்லாம போகும், வீட்டுல இல்லாம போகணும் இருக்கும், உயிரே போகலாம் என்று கூட சிந்தனை வரும். வருதா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில? ஏதாவது ஒரு கஷ்டங்களை, ஏதாவது துன்பங்களை நாம் வேலை பார்க்குற இடத்துல இருந்து கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ரீதியில் நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். குல்லை யுஸீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா, நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறான் அதை தாண்டி அல்லாஹ் உங்களை சோதனை செய்ய மாட்டான். வலல்லாஹி ஃபலியதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை தவக்கல் வைங்க, அல்லாஹ் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவான், உங்களுக்கு நிச்சயம் நிம்மதியை தருவான், நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்பதுதான் அல்லாஹ் நம் இன்று ஓதி வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக இன்று யார் பிறை 8 தராவி தொழுகை தொழுதார்களோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்தானோ, எந்த உயர்வை கொடுத்தானோ, எந்த மேன்மையை கொடுத்தானோ, எந்த அந்தஸ்தை கொடுத்தானோ, அப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவி பிறை 8 தொழுதவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தர்றாங்க. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பாக்கியத்தை நன்மக்கள் நமக்கு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் உலகத்தில் உண்டான எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் எல்லாருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.